கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக கைதான தாவேகா நிர்வாகிகள் மதியழகன், பவுன்ராஜ் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டனர். தற்போது காரசார வாதம் நடைபெற்று வருகிறது. தாவேகா நிர்வாகிகளுக்கு காவல் நீட்டிப்பு செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன், செய்தி தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கரூர்ல கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் நகர நிர்வாகி பவுன்ராஜ் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டு 15 நாட்கள் நீதிமன்ற காவல்ல வைத்திருந்தனர். அதன் அடிப்படையில நேற்றுடன் அவர்களுக்கு நீதிமன்ற காவல் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழல ஒரு நாள் காவல் நீட்டிப்பு கோரி அந்த எஸ்ஐடி, அதாவது சிறப்பு புலனாய்வு குழு தரப்புல வாதம் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த விசாரணையில தாவேகா தரப்பினர், அதே போன்று சிறப்பு புலனாய்வு குழு பிரிவு மற்றும் நீதிபதிகள் பல்வேறு தரப்பு வாதங்களையும் கேட்டு வருகிறார்கள். அதன்படி பார்த்தோம்னா கரூர் நீதிமன்ற வளாகத்தில் பலத்த பாதுகாப்புகளுக்கு போடப்பட்டு இன்று சற்று நேரத்திற்கு முன்பாக மதியழகன், பவுன்ராஜ் ஆகிய இருவரும் அழைத்து வரப்பட்டனர். இருவரும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட போது சிபிஐ இயக்குநர் விசாரணை அதிகாரி ஒருவரை நியமிக்க வேண்டும், அப்போதுதான் நாங்கள் அனைத்து ஆவணங்களையும் ஒப்படைக்க முடியும் என எஸ்ஐடி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். அதாவது சிபிஐ உத்தரவு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எஸ்ஐடி என்பது கலைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில சிபிஐ இயக்குநர் விசாரணை அதிகாரி, அதாவது இந்த பர்டிகுலர் கேஸுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் விசாரணை அதிகாரி ஒருவரை போட்டாதான் அவங்க கிட்ட நாங்க எங்களுடைய ஆவணங்களை ஒப்படைக்க முடியும். அதுவரை எங்களுக்கு ஒரு நாள் காவல் தேவைப்படும் கைது செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி வாதத்தை முன் வச்சிருக்காங்க. அதே போல சிபிஐ விசாரணை எடுக்கும் வரை காவல் நீடிப்பு வேண்டும் என்கிற அந்த வாதத்தை முன்வைத்திருக்கக்கூடிய சூழல சிபிஐ அதிகாரிகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவுப்படி தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் அந்த அடிப்படையில இதற்கு நீதிபதிகள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் காவல் நீட்டிப்பு கேட்கறதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க, அதாவது தாவேகா தரப்புல என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, எங்கள் மீது போடப்பட்ட வழக்கு பொய் வழக்கு என மதியழகன் தரப்புல பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தாவேகா வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி எஸ்ஐடி என்பது கலைக்கப்பட்டிருக்கிறது, அதனால் காவல் நீட்டிப்பு கேட்பது தவறுங்கிறாங்க. அதாவது இவங்களுடைய அதிகாரம் என்பது முடிவுற்றது. உச்சநீதிமன்றம் எஸ்ஐடி அவர்கள் தலைமையில் ஒரு சிபிஐ விசாரணையும் சிறப்பு புலனாய்வு கண்காணிப்பு குழுவையும் அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த எஸ்ஐடிக்கு வேலை இல்லை, இவங்க கலைக்கப்பட்டாங்க, அதனால இவர்கள் மேலும் ஒரு நாள் காவல் நீட்டிப்பு, நீதிமன்ற காவல் கேட்பது என்பது நடைமுறை அல்ல, தவறான விஷயம் அப்படின்றத தாவேகா தரப்புல சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில எஸ்ஐடி சேகரித்த ஆதாரங்களை சிபிஐயிடம் தான் ஒப்படைக்க வேண்டும் என்கிற உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எனவே அதிகாரிகளை நியமிக்கும் வரை காத்திருக்க வேண்டாம் அப்படின்றத தாவேகா தரப்புல சொல்லப்படுது. எஸ்ஐடி தரப்பு வழக்கு என்ன சொன்னா, எங்களுக்கு அதிகாரிகள் சிபிஐல இருந்து அதிகாரிகள் அவர்கள் எங்களுடைய ஆவணங்கள் கேட்கும் பட்சத்துல தான் நாங்க ஒப்படைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இதை தாவேகா தரப்பினர் எதிர்த்து அதற்கு பதில் வாதம் வச்சிருக்காங்க. அதாவது சிபிஐயிடம் நீங்க ஒப்படைச்சா போதும், அதிகாரிகளை நியமிக்கும் வரை நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாத வாதமாக இருக்கிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே போன்று சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டிய ஆவணங்களையும் வாக்குமூலங்களையும் அதிகாரம் இல்லாத நிலையில் எஸ்ஐடி எப்படி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் என்கிற பதிலையும் கேள்வியும் கேட்டிருக்காங்க. அதாவது சிபிஐ வசம் இந்த ஆவணங்களை வாக்குமூலங்கள் எல்லாத்தையும் ஒப்படைக்கணும், ஆனா இப்போ உங்களுக்கு அதிகாரமே கிடையாது, உங்களுடைய எஸ்ஐடி கலைக்கப்பட்டுருச்சு, அப்படி இருக்கும்பொழுது நீங்க எப்படி இந்த ஆவணங்கள் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்க முடியும் அப்படின்ற வாதத்தையும் தாவேகா தரப்புல வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் தொடர்ந்து இந்த கரூர் குற்றவியல் நீதிமன்றத்துல கரூர் நிர்வாகிகள் 2 நிர்வாகிகள் பவுன்ராஜ் மற்றும் மதியழகன் அவர்களுடைய ஜாமீன் மனு மீதான அந்த வழக்கு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நன்றி சதீஷ் முருகன், உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.